ஒருவேளை இந்த தேர்தலில் வாக்கு வாங்கல அப்படின்னாலும் கூட அண்ணாமலை தான் தொடருவாரா? நீங்க ஓட் ரேஷியோ மட்டும் ஒரு அரசியலே நாளைக்கு தீர்மானம் பண்ணிடாது. அண்ணா நாளைக்கு தோல்வியை சந்திக்காம இருந்தாரா, நாளைக்கு காமராஜர் தோக்காம இருந்தாரா, அரசியல்வாதிகளை நாளைக்கு வெறும் தேர்தலை மட்டும் வச்சா, வாக்கு சதவீதத்தை மட்டும் வச்சு ஒருத்தவங்களை அங்கீகரிக்க முடியாது. சர்ப்ரைசிங்காக சீட்டுலாம் வரும் அப்படின்னு பியூஷ் கோயல்லேருந்து அமித்ஷாலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் நான் சொல்வது 5 நாடாளுமன்றத்திலிருந்து அதிகபட்சம் 10க்கும் குறையாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை பாஜகவுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. திமுகவில் நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு அவங்க பெருசாக ஜெயிச்சு ஒரு துணை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்தில் ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவாங்க. ஒரு யங்ஸ்டர் கிட்ட கட்சி போகிறப்ப அது இன்னும் பலப்படுத்தும் தானே பார்க்கும். எஃபிஷியண்டாக இருக்கீங்களான்னு தான் பார்க்கணுமே தவிர யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வயசுக்கு. திமுக என்ன எஃபிஷியண்டாக இல்லைன்னு நினைக்கிறீங்க? திமுக எங்கேயுமே எஃபிஷியண்டாக இல்லையா? அதையும் உதயநிதி ஸ்டாலின் எங்கேயும் எஃபிஷியண்டாக இருந்தார். அவருக்கு எஃபிஷியன்சிக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். நீங்கள் 10 படம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு வந்தீங்க. தேர்தலில் மக்களை சந்திச்சு வாக்கு பெற்று தானே எம்எல்ஏ ஆகிறாரு, அதுக்கப்புறம் தானே அமைச்சர் ஆகிறாரு. உங்களுடைய பாரம்பரிய ஒரு கோட்டையாக இருக்கிற இடத்துல நீங்கள் போய் நின்றுட்டு நான் ஜெயிச்சு விட்டேன், நான் மன்னர்னு நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? இப்போ அண்ணாமலை அவர்களும் எங்கே ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே கோவையில் தான் போட்டிடுறாரு. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறது திமுகக்குள்ளேயே அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அதிருப்தி சார். அவர் மந்திரியா இருக்கிறதே அதிருப்தியா இருக்கிறாங்க சார். அவர் யாருக்குமே எதுவுமே பண்ணி தரதில்ல. எல்லா சீனியர் மினிஸ்டரையும் நிறுத்தி வச்சு பேசுறாரு, அடிமையெல்லாம் நடத்துறாரு. பாஜகக்குள்ளேயே சலசலப்பு இருக்கிறதா கேள்விப்படுறோம், தலைமை மாற்றப்படுது. எல்லா கட்சியிலையும் இருக்கதான் சார் செய்யும். திமுக திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு அதிகபட்சம் தமிழ்நாட்டில் நாங்கள் 4 தான் ஜெயிச்சிருக்கோம். திராவிட கட்சியில் கூட்டணியே இல்லாமல் முதல் முறையாக 5க்கும் குறையாமல் ஜெயிக்குவாங்க. அதான் திராவிட கட்சி கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பீங்களான்றதான் கேள்வி. தமிழ்நாட்டில் ஜாதியை தவிர்த்து அரசியல் செய்ய முடியுமா அதை சொல்லுங்க. அப்புறம் நாளைக்கு நாங்கள் மதத்தை பற்றி வச்சு அரசியல் பண்ணுறதை பற்றி பேசுவோம். திமுக போடுற கேண்டிடேட்டும் நாளைக்கு முக்குளத்தோர் கேண்டிடேட்டு, அதிமுக போடுற கேண்டிடேட்டும் முக்குளத்தோர் கேண்டிடேட்டு. அங்கே நாங்கள் பாஜக மட்டும் ஒளி விளக்காக இருந்துக்கிட்டு நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை போய் நீங்கள் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வாங்க. அப்படி நிறுத்தினாலும் பல்பு கொடுக்குறீங்களே. அதே திமுக விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து கட்சியில் வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களா? திருமாவளவன் காதில் எதில் கேட்டார்னா சத்தியமாக உங்கள்கிட்ட கோச்சுக்குவார். கமலஹாசன் நடத்தக்கூடிய பார்ட்டி எல்லாத்துலேயுமே ட்ரக்ஸு கம்பல்சரியாக உண்டு. இவரெல்லாம் நாளைக்கு தியாகி மாரி பேசலாமா? இப்போ ஒரு கொஞ்சம் கூட வெக்கமான சூடுசோரன் இருக்காது. இந்த விக்ரம்னு ஒரு படத்தில் பேசின ஒரு டயலாக். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மோடியோட முதற்கட்ட பரப்புரையில் 400 இடம் எங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2, 3, 4 இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் ரொம்ப பதற்றமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறீங்க. ஸ்ட்ராங்காக இருக்க 10 ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்கும் அப்படின்றப்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ பதட்டம்? இல்லை, எதை வச்சு பதட்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி சமீபத்திய பேச்சுக்கள் தான் மாற்றி முன்னுக்கு பேச்சுக்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் ஆட்சிக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருவாங்க, ஊடுருவக்காரர்கள் எல்லாமே உங்கள் சொத்துக்களை அபகரிச்சிடுவாங்க அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை விமர்சித்தா நான் பொது வாழ்க்கைக்கே தகுதி இல்லாத ஒரு நபர், அப்படிலாம் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்றாரு. மாற்றி அந்த ஒரு முரண் இருக்கு அவரோட பேச்சில். இது நீங்கள் எப்படி முரண், அதுவும் தோல்வி பயத்தினால இதை நீங்கள் எப்படி அந்த பார்வைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சரி, நாங்கள் அந்த ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்கோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகிறப்ப கூட ஏற்கனவே 4 கட்டம் முடிந்ததுலேயே 270 சீட்டுகள் பாஜக வெற்றி பெற்று விட்டது. மீதி இருக்கக்கூடிய 3 அடுக்கில் 3 சுற்றுல நாங்கள் 400ஐ அடைவது தான் எங்களுடைய இலக்காக இருக்குது. எந்த இடத்துலையுமே சரி, நாங்கள் அந்த 400க்குங்கிற ஸ்டாண்டை நாங்கள் குறைச்சிக்கவே இல்லை. அரசியல் பிரச்சாரங்கள் விமர்சனங்கள்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டோடைய இஷ்யூஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே எது பேசணும், எங்கே எதை பேசக்கூடாதுங்கிறது இருக்குது. இது இப்போ ஒரு புரிதலுக்கே சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வரப்போ நாளைக்கு அவர் தமிழ் மொழியை பெருமைப்படுத்தும் விதமாகவும் திருக்குறள் பேசுகிறதுனாலும், நாளைக்கு கவிதைகள் பேசுகிறதுனாலையும், தமிழில் பேசுகிறதுனாலையும் அந்த மொழி சார்ந்து இந்த கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவருடைய பேச்சு எடுபடும்ங்கிற கருத்தை மீறி அதற்கு அப்பாற்பட்டு இங்கே எதெல்லாம் பேசும் பொருளாக இருக்குதோ, இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மற்றதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய திமுக 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் பேசுகிறாரு. காங்கிரஸ் இதே மு.க. ஸ்டாலின் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ் மொழிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவர். ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய செய்தி தொடர்பாளர் நாளைக்கு சவுத் இண்டியன்ஸ் எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்காக்காரவங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. இதற்கு கண்டனம் தெரிவிக்குமா திமுக? இல்லை நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளிவரத்துக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு பிரதமர் கேள்வி. சொன்ன கருத்து. ஆமாம், அவரு அந்த பதவியிலேருந்தே நீக்கிட்டாங்களே சார். அதாவது கருத்துக்கள் பேசுறதுங்கிறதுலாம் எப்படி நீங்கள் பதவியிலிருந்து நீக்கின பிறகுங்க தான் அவர் பேசுகிறார். பட் அவர்
பார்ட்டியோடைய ரிலேட்டட் பர்சன் அதோடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறப்ப அதுக்கு அவங்க எந்த கண்டனமும் தெரிவிக்கலையே. காங்கிரஸே தெரிவிச்சாங்களே அந்த கருத்துக்கு நான் உடன்படல அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் உடனே சொல்றாரு. இல்ல, அது போதுமானது தானே? நான் கேட்பது கட்சியை சார்ந்து நீங்கள் கட்சியில் இருப்பவர்கள் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தது வேற. கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நாளைக்கு காங்கிரஸில் இருக்கவர்கள் அந்த பேசினப்ப அவங்க ஏன் அமைதி காக்குறாங்க, ஏன் அதுக்கு பதில் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம்லன்னு ஒரு பிரதமர் கேள்வி கேட்கும் முறையே எந்த இடத்தில் எது பேசணும் ஒரு புரிதலுக்கே சொல்றேன். தமிழ்நாட்டில் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. இங்க நாளைக்கு அதுக்குன்னு கை தட்டுறதுக்கும் அதை வரவேற்பதற்கும் ஒரு கும்பல் இருக்குது. ஆனால் அவர் இங்க பேசிய ஒரு வார்த்தை நாளைக்கு மற்ற மாநிலங்கள்ல அது எந்த அளவுக்கு டிஎம்கேவுக்கு நெகட்டிவ் ஆச்சு, ஐஎன்டிஏ கூட்டணி மீட்டுகள்ல மற்ற இவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்களே திமுக கிட்ட முகம் சுளிக்கிற அளவுக்கு இந்த வார்த்தைகள் யூஸ் ஆச்சு. மற்ற மாநில தேர்தல்கள்ல இதோடைய வார்த்தைகள் பிரதிபலிச்சிச்சு. உங்களுக்கே தெரியும், தெலுங்கானால இருந்தும் சரி மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சாரத்திலாம் காங்கிரசுடன் கூட்டணி இருக்கக்கூடிய திமுகவுடைய முதலமைச்சருடைய மகன் இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன்கிறாரு அப்படிங்கிறது மாறின மாதிரி. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஸ்பேஸ்க்குள்ளார நீங்க ஒன்னொன்னு பேசினா அங்க இடப்படும், ஆனா அது மற்ற இடத்துல நெகட்டிவா மாறும். அது அந்த டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ பிளே. ஏன்னா அதை தான் நான் சொல்றது, இங்க இந்தியாங்கிறது ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம்ங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அங்கங்க ஒரு விஷயங்கள் இருக்கிறப்ப யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிங்கிற மாதிரி இந்த டைவர்சிட்டி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அந்தந்த பேஸ். பட் அந்த டைவர்சிட்டி தான் பிஜேபிக்கு பிரச்சனையாவே இருக்கா? டைவர்சிட்டி தான் எங்களால தான் டிவைனா இருக்குதுங்கிறோம் நாங்க. இல்லையா? ஆனா அவருடைய பேச்சுக்கள் அப்படி காட்டலையே. ஒவ்வொரு இடமும் போய் இஸ்லாமியர்களை நேரடியான தாக்குதல்ல தான் அவர் ஈடுபடுறாரு. இடஒதுக்கீட்டு அதிகப்படுத்திடுவாங்க அப்படின்னு பேசுறதாகட்டும், நீங்க ரம்ஜானுக்கு மட்டும் 24 மணி நேரம் கரண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு அமித்ஷா சமீபமா பேசியிருக்காரு. இது மாதிரியான பேச்சுகள்லாம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதான் அந்த ஹாஃப் லெஃப்ட் சப்ஜெக்ட்ல நீங்க கட் பண்றப்ப எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்ப ரம்ஜானுக்கு மட்டும் 24 மணி நேரம் கரண்ட் தரீங்க அப்படின்னா அப்ப எதுக்கு அவர் கரண்ட் தரலங்கிறார், அதை சொல்லுங்க. அதாவது அங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மதத்தை ஏதோ ஒரு மதத்தோடைய பண்டிகை அன்னைக்கே நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மறுக்கிறீங்க. ஆனா இதுக்கு மட்டும் நாளைக்கு நீங்க செய்யறீங்கிற கம்பாரிசன் ஃபேக்டர்னால தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. பட் கரெக்டா நீங்க அந்த பாதியை மட்டும் துண்டா வெட்டி ஏதோ எங்களை சிறுபான்மையினருக்கு எதிரானவர் சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் நாளைக்கு ஊடகங்கள்லாம் நாளைக்கு கவனம் செலுத்துறீங்களே தவிர ஊடகங்கள்லாம் கவனம் செலுத்தல. பொதுவாகவே மோடி அவருடைய கொடுக்குறீங்க 24 மணி நேரம்னா அப்ப எதுக்கு கொடுக்குற அப்படிங்கிற விஷயங்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவர் கிடையாது, அவர் பிரைம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், இவங்க எல்லாமே பேசுறாங்க. அப்படின்றப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு தான் பயத்தை கொடுக்காதா? ஏன் இவங்களே இப்படி பேசுறாங்க அப்படின்னு பிரிவேல்ல இருக்குது இல்ல. நீங்க அதை நீங்க பேச அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. அதையும் அதாவது அதான் சொல்றேன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க எங்க பிரச்சாரம் பண்ண இடம், எதை சார்ந்த இடம். நீங்க நினைக்கலாம், எனக்கு புரியுது, நீங்க ஒரு சில இடங்கள்ல பண்ணலாம். பட் சென்னைக்குள்ளார போயிட்டு இல்ல சென்னைக்குள்ளாரே நான் நிறைய இடங்கள் உங்களை காட்ட முடியும். நீங்க அந்த இடத்துக்குள்ளார நாளைக்கு இந்து மதத்தினர் நுழைய முடியாது. அது முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்கும். அங்க யாரும் வெளியில ஆட்கள் வர முடியாது, இடம் வாங்க முடியாது, குடியிருக்க முடியாது, வாடகைக்கு கூட போக முடியாதுங்கிற மாதிரியான சில இடங்கள் சென்னையிலே இருக்கிற மாதிரி அவர்கள் பிரச்சாரம் பண்ண இடத்துல நாளைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் அது ஒரு தேர்தல் களத்துல பிரச்சாரமா முன்னெடுக்கிற அளவுக்கான ஒரு பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக. எதனாலன்னா ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு ஆட்சி இருக்குது, ஒரு மாநிலத்துக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த மக்களுக்கும் நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வரப்ப நாங்க இப்படியெல்லாம் இந்த 10 வருஷத்தில் இந்த பிரச்சனை இல்லாம இருந்தது, காங்கிரஸ் வந்தால் மீண்டும் அந்த பிரச்சனைகள் உருவாகுங்கிறப்ப அந்த மக்களை சிந்திக்க வைப்பதற்காக உண்டான ஒரு பேச்சு. 10 ஆண்டுகள் ஆட்சியில் நம்ம செஞ்ச திட்டங்களாகட்டும், உஜ்வாலா திட்டமாகட்டும், 25 கோடி பேரை ஏழைகள் நாங்க ஒரு நடுத்தரத்தை கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி திட்டங்கள், முத்ரா கடனுக்கு அப்புறம் கழிவறை கட்டி கொடுத்த இது மாதிரி திட்டங்களை வச்சு எலெக்ஷனை சந்திக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு பிரிவினைவாதத்தை பேசி நான் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் பாஜக. பிரிவினைவாதத்தை பேச வேண்டியதில்லை. நாங்கள் என்ன செய்தோம் இந்த 10 ஆண்டுகளில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நிம்மதியா வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்குது, இது நாளைக்கு மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும்ங்கிறத நாளைக்கு மக்களுக்கு ஒரு அபாயம். அதாவது கரண்ட் பாக்ஸ் இருக்குது, நீங்க அங்க என்ன போடுவீங்க, டேஞ்சர், காஷன், தொட்டார் சாக்கடிக்கும் அப்படின்னு நீங்க ஒரு எலும்பு கூடு போட்டு காட்டுவீங்க. பரவாயில்லைங்க, வேணா அவன் தொட்டு தெரிஞ்சுட்டு போறாங்க, நீங்க ஏங்க அதை காஷன் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. பட் அந்த ஒரு பாக்ஸ்ல நீங்க இஸ்லாமியர்களை மட்டும் வைக்கிறதான பிரச்சனையா வருது. எல்லாருக்குமே தான ஒரு பிரச்சனை. எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குதோ அதை செய்யணும். இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், முக்கியமா இங்க இருக்கக்கூடிய இந்த இலவச பேருந்து திட்டங்கள்ட்ட நேரடியா விமர்சிக்கிறாரு. இதனால மெட்ரோல வரவங்களோட எண்ணிக்கை எல்லாம் கம்மியாகுது அப்படின்றாரு. ஏன் ஒரு மக்கள் இங்க நிறைய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களுக்கு இப்படி நேரடியான ஒரு விமர்சனம் வைக்கிறது சரியா சார்? அதாவது அதை ஒரு அலிகேஷன் ஃபேக்டரா பார்க்க முடியாது, அது ஜஸ்ட் ஒரு கமெண்ட் ஃபேக்டரா தான் பார்க்கணும். நீங்க ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றது மூடி இல்லையா? விமானத்தில் செல்பவர்களுக்கும் ரயிலில் செல்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரெயின்ல போறவங்க எல்லாத்தையும் நம்ம ஃபிளைட்ல போக முடியுமான்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அதாவது ரெண்டுமே ஒரு பயண பார்வை தான், ரெண்டுமே ஒரு உயர்தர பார்வை பயணம் தான்.
ஆனால் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தான் பஸ்ஸுக்கும் மெட்ரோக்கும் இருக்கிறது. பஸ்ஸோட ஃபேரும் மெட்ரோவோட ஃபேரும் ஒன்றும் கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். தினசரியாக பயணிக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சாதாரண பிலோ எக்கனாமிக்கல் ஃபேக்டரியில் ஒரு ஏழ்மையான ஒரு சாதாரண மனிதன் வேணாம் ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கு யோசிப்பானே தவிர டெய்லி மெட்ரோ எடுக்கிற அளவுக்கு இப்போ ஒரு பூக்கடையில் விற்கிற ஒரு அக்காவோ இல்லை காய் விற்க போகிற அக்காவோ ஒரு மீன் கடைக்கு போகிற அக்காவோ நாளைக்கு மெட்ரோவில் போக முடியுமா? இது நிதர்சனமான பார்வை. அதாவது மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அரசாங்கத்தின் படம் முழுமையாக கிடையாது. வெளிநாடுகளிலிருந்து இப்போ சென்னையிலையுமே நாளைக்கு இருக்கிற மெட்ரோவை ஜப்பானில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கே முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. அரசாங்கம் இடம் கொடுக்கலாமே தவிர ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுக்கலாமே தவிர அங்கே நாளைக்கு அவங்க வருவாய்க்காக இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜப்பான்லேருந்து இங்கே பணம் போடுறாங்க அப்படின்னா 100 கோடி ரூபா போட்டால் எனக்கு மாதம் இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நிர்வாக ரீதியாக அவங்க செயல்பாடுகள் பண்றது. வருவாய் ஈட்டுவதற்காக அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கி நான் முதலீடு பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட். இப்போ அதை லாஸ் ஆகிறப்ப நீங்கள் சென்னையிலேயே இப்போ நாளைக்கு மெட்ரோக்களில் நாளைக்கு வருமானம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நிறுத்திடுவான். இது ஜென்ரல் இஷ்யூ. பட் ஆனால் அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா பஸ்ஸுகளை பொறுத்த வரைக்கும் இலவசங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது இந்த விஷயம். கர்நாடகா தேர்தலையும் இந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனால் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றுறதுக்கு தாமதங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த முறை காங்கிரஸில் மத்திய அரசாங்கத்திலையும் அந்த வாக்குறுதி கொடுக்கப்படுது. இதெல்லாம் பெண்களுக்கான ஒரு எம்பவர்மெண்ட்டை தானே பார்க்கணும் சார். நீங்கள் உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் வெளிப்படையாகவே சொல்கிற விஷயங்கள் தான். இப்போ என்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மாத சம்பளத்தோடு சேர்த்து பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர் அமௌண்ட் மாதத்துக்கு 1500 கொடுத்துடணும். இது அவங்க வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து பேசுகிறது. அவங்க 4.5 வருஷமாக வேலை செய்கிறாங்க. அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேல அவங்க எனக்கு காசு வேணாம், நான் பஸ்ஸில் ஃப்ரீயாக தான் வரேன், அதனால் எனக்கு அந்த காசு வேணான்னு அவங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு 4 மாதத்துக்கு அப்புறமேல அவங்களே எங்ககிட்ட கோச்சிக்காமல் பஸ் ஃபேர் மட்டும் என்ன கொடுத்து காரணம் அதுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா பஸ்ஸு நாங்கள் சொல்கிற இடத்துல இறக்கி விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. அடுத்த ஸ்டாப்பிங்கில் கொண்டு போய் தள்ளி நடத்தினா நான் அங்கே தானே இறங்கணும், நீ ஏன் இங்கே இறக்கி விட்டோன்னா பரவாயில்ல கொஞ்சமாச்சும் நடப்பயாச்சும் உடம்பு இழைக்கும். அது மாதிரி ஒரு 5 மாதிரி விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, அது மாதிரி ஒரு சில இடங்கள் பார்வைகளுக்கு சொல்கிறேன். ஒரு 5 பெண்கள் ஒரு பேருந்து நிலையத்தில் நிற்கிறாங்கன்னா அங்கே நாளைக்கு பஸ் நிறுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க. இது என்னன்னா அரசாங்கத்து மேலே தான் தவறு. அவங்க ஒன்றும் பஸ்ஸு ஓனர் பஸ்ஸு டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா பஸ்ஸில் வருமானம் வரவில்லை அப்படின்னா பஸ்ஸு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் மெமோ இஷ்யூ பண்ணுது கவர்மெண்ட். நீ இத்தனை ட்ரிப் அடிக்கிறல்ல, எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ நாளைக்கு பெண்களை ஏற்றுற இடத்துல நாளைக்கு இன்னொருத்தன் நின்னா அப்படின்னா அந்த டிக்கெட் வரும், காசு வரும். இவங்க நாளைக்கு இடத்த அடைச்சாங்கன்னா அது நாளைக்கு வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இப்போ அரிசி மூட்டை இந்த வெறும் மூட்டைகள்லாம் வண்டியில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பஸ்ஸில். அந்த மூட்டை ஏற்றினா அந்த இடத்துல ஆள் நிற்கிறது குறைஞ்சி போது, காசு வருமானம் குறையும். இன்னைக்கு பெண்களையும் மூட்டை மாதிரி ஆயிட்டாங்களே. வருமானங்கள் இல்லாமல் நாளைக்கு இவங்களை சும்மா ஏற்றிட்டு போனால் நம்மளே நாளைக்கு நீங்கள் அதான் ஒரு பக்கெட்டு இலவசம்னு சொல்கிற, நீங்கள் ஏறி போங்கன்னு சொல்கிற, இன்னொரு பக்கெட்டு நீ ஏன்டா சம்பாரிச்சிட்டு வரலன்னு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் நாளைக்கு மெமோவும் கொடுத்தா அப்போ அவங்களுடைய கோவங்கள் இந்த பெண்கள் மேலே காட்டப்படுதில்ல. அது நாளைக்கு அது அரசாங்கம் அதையா செய்யாமல். பட் இது எல்லாமே ஒரு சில இடங்கள் நடக்கிற விஷயம் வச்சு அந்த திட்டமே தவறு அப்படின்னு தவறுன்னு சொல்றதை விட, அதாவது பெண்களுக்கு உரிமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு சும்மா பொன்முடி சொல்ற மாதிரி தான் ஓசியில கொடுத்தேன்னு இழிவுபடுத்துற மாதிரி சும்மா கொடுத்துட்டு மற்ற விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறீங்க. அதாவது போக சார் உண்மையிலே அதாவது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான். நாளைக்கு ஒருத்தனை மீன் பிடிக்க கற்றுக் கொடு, ஒரு தொழில் செய்கிறதுக்கு வலையை வாங்கி கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா நாளைக்கு அவனுக்கு அதை வச்சு பிரயோஜனப்படுத்த முடியுங்கிற மாதிரி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி எல்லா மக்களையும் நாளைக்கு பணம் கொடுத்த எல்லா பெண்களும் நாளைக்கு கோவப்படுறப்ப தானே கேட்குறாங்க, என்ன இப்போ எங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா பஸ்ஸுக்கு கொடுத்து போக முடியாத நிலைமையில நாங்கள் இருக்கோம், ஏன் நாளைக்கு இதுக்கு ஒரு நடுத்தர வர்க்க பார்வைன்றது கீழ் இருக்க ஒரு கிராமத்துல இருக்க மேல மாத்தணும். நீங்க இங்க இருந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு சிட்டிக்கு போய் ஒரு தையல் மிஷின் கத்துக்கிறதுக்கோ இல்ல காலேஜுக்கோ போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு பஸ் செலவுன்றதே ஒரு 15 இருந்து 20 ரூபா ஆகும் அப்படின்னா அது மாச கணக்கு போடுங்களேன். அதுவே அவங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய சுமை தான். அதை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை நம்ம தொடர்ந்து தவறுன்றதும் ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறதும் எந்த வகையில சரி தவறுங்கிறதுல நீங்க இது மட்டும் கொடுத்தால் பெண்களுக்கு உரிமை கொடுத்துட்டதா போயிருதா? இதோட நீச்சி தானே அடுத்து ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது, வேலைக்கு போறது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் இலவச பஸ் பாஸ் இருந்துச்சு, கல்லூரி போறவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க வாக்கு வங்கியாக மட்டும்தான் பாக்குறீங்க. அதாவது சிம்பிளான லாஜிக். டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடுவேன் அப்படின்னீங்க. எதனால மூடுனா நாளைக்கு லேடிஸ்க்கு ஓட்டலாம், நாளைக்கு நமக்கு வரும், அதனால நாளைக்கு நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிங்க. கடைசியா பார்த்தா நாளைக்கு குடிக்கிறவன் எல்லாம் உங்களுக்கு எதிராக குத்தி இவங்க வந்தா நாளைக்கு கடை இருக்காதுன்னு அந்த டாப்பிக்கே டோட்டலாக க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு செக்டரையும் ஒரு வகையில் நாளைக்கு குஷிப்படுத்தணும். இது ஒரு அரசியல் நோக்கர்கள் நாளைக்கு வாக்கு வங்கிக்காக செய்கிற வித்தைங்கிற மாதிரி. இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆஃப்டர் 18க்கு நீட் எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு அந்த யங்ஸ்டர்ஸ் பேங்க்கு. அடுத்த சைடு நாளைக்கு ஜென்ஸுங்களுக்கு ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரி இப்போ லேடிஸுங்களுக்கு நாங்கள் மாதம் காசு தருவோம்,
திமுக பண்ண பெரிய சாதனை என்ன தெரியுமா? அந்த 3 வருஷத்துல சென்னையில் F2 லைசன்ஸ் பார் இது வரைக்கும் 12 பார் தான் இருந்துச்சு. இந்த வந்த 3 வருஷத்துல 200 பாருக்கு லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. F2 பார் லைசன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பப்பு மாதிரி 24 ஹவர்ஸும் சரக்கு ஓட்டலாம். அங்கே பார்ட்டிஸ் நடக்கலாம், டிஜேஸ் வச்சுக்கலாம், மியூசிக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைசன்ஸ் இந்த இது வரைக்கும் 12 தான் இருந்துச்சு. இத்தனை வருஷம் திராவிட ஆட்சியில் 12 இருந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்தில் 200 பாருக்கு லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. எங்கே சந்து பொந்துலெல்லாம் பப்பு பாரை இருக்குது, அங்கங்கே பிள்ளைங்க கூடுதுங்க. டி பார்ட்டிங்கிறாங்க, அது பேர் ட்ரக்ஸ் பார்ட்டி. ஃபுல்லாகவே அந்த பார்ட்டிக்குள்ளார வெறும் ட்ரக்ஸ் மட்டும்தான் பழகுது. சென்னையில் எவ்வளோ பெரிய ஹப்பு கிரியேட் ஆகிருக்கு தெரியுமா? ஸ்டார் ஹோட்டல்கள், நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடியாக நாளைக்கு சாதாரணமாக மக்கள்கிட்ட கிடைக்கிற அளவுக்கு. இப்போ தான் அவங்க சுச்சி லீக்ஸில் கூட அவங்க கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த போதைப் பொருள்லாம் நான் தடுத்து வச்சுக்கிட்டு, இதை நான் ஏன் தடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த போதைப் பொருட்கள்லாம் வெளியில் போச்சுன்னா குரங்கிலிருந்து வெளியில் வந்த மனிதன் மீண்டும் குரங்காவான். அக்கா தெரியாது, தங்கச்சி தெரியாது, படத்தில் டைலாக் பேச தெரிஞ்சிச்சுல. பெண்கள் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் வந்து பெண்கள் தான். அதனால அவங்களுக்கு பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக தரோன்னு சொல்லி சும்மா சொல்லி ஒரு வாக்குக்கு உண்டான ஒரு விஷயமா தான் மாற்றிக்கிட்டீங்களே தர ஓட் பேங்க. சார் 1000 ரூபா பணங்கிறது நான் வெளிப்படையாக சொல்கிறேன். பாஜக மதங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறாங்களோ அது மாதிரி இவங்க இலவசங்களை முன்னெடுத்து அரசியல் 5 வருஷம் இல்லை 5 வருஷம் நான் ஒன்றே ஒன்று சொல்ல, நீங்கள் எவ்வளோதான் எங்களை நீங்கள் மதத்து ரீதியாக சாயம் பூசணும்னு நினச்சாலும் சரி, 10 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டோம். 3வது முறையாக நாங்கள் தான் திரும்பி ஜெயிக்க போகிறோம். ஒரு பிரதமர் கேண்டிடேட்டுன்னு உங்கள் கட்சியில் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி தான் மேலே நம்பிக்கை இல்லாமல் 2வது தொகுதியில் இங்கே நம்ம வயநாட்டில் தோற்றுருவோம் அப்படின்னு 2வது இடத்துல போய் நிற்கிற அளவுக்கு தான் காங்கிரஸோட நிலைமை இருக்குதே தவிர, மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறப்ப நீங்கள் மக்களுக்கு நல்லா தெரியுது எங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எப்படின்னு. நீங்கள் எங்களை மத ரீதியாக சாயம் பூசணும்னு நினைச்சாலும் மத ரீதியாக சாயம் வந்து நாங்கள் பூசல. மோடி அவர்களோட பேச்சுக்கு தான் இங்கே ஓவராலாக அப்படி ஒரு சார் எல்லா இடத்துலையுமே சில இடங்கள்ல சில பேச்சுகள், அதாவது எப்படி நீங்கள் இப்போ திராவிட கட்சிகள் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுதுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் ஜாதி பார்க்காம கேண்டிடேட்ஸ் போடுறாங்களா? நாளைக்கு இடத்துல ஜாதி சங்கங்கள் மாநாடு போடாமல் இருக்காங்களா? ஜாதி சங்கங்கள்கிட்ட திமுக வேட்பாளர்கள் போய் கெஞ்சி நாளைக்கு ஓட்டு கேட்காம இருக்காங்களா? நீங்க இங்க ஜாதியை தவிர்த்து அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல என்னதான் பெரிய திமுக விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்து கட்சியில வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களா? திருமாவளவன் காதுல எதுல கேட்டாங்கன்னா சத்தியமா உங்ககிட்ட கோச்சுக்குவார். சார் கொடுத்தீங்க, இந்த தடவையும் 2 சீட்டு தான் சார் கொடுத்தீங்க. என்ன முன்னேற்றத்தை கொடுத்துட்டீங்க? பொது தொகுதி கேட்டாரு திருமாவளவன். இது வரைக்கும் அவங்கள சமூக நீதி பேசுற கட்சி நீங்க. பட் சட்டமன்ற தேர்தலில் பொது தொகுதி கொடுத்துருக்காங்களா? ஆளுநர் சானவாசில பொது தொகுதி எம்எல்ஏ சார். அவருக்கு அந்த இடத்துல அவர் ஆளுநர் சானவாசி இருக்கிற தொகுதியில முஸ்லீம்கள் ஜாஸ்தி சார். அதனாலதான் அவர் நிப்பாட்டினாங்க. ஏன் ஆளுநர் வேற ஏதாவது தொகுதியில் வந்து நிற்க சொல்லுங்க. என்ன சார் நியாயம் பேசுறீங்க? பொது தொகுதிகள் கேட்டப்ப சமூக நீதி பேசுற கட்சி நாளைக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே. 4 பொது தொகுதியில 1 கொடுங்கன்னு தானே கேட்டாங்க. 1 கேட்ட 1 கொடுங்கன்னு சொன்னா கூட நாளைக்கு நீங்க அது விருப்பம் இல்லைன்னா 4 ஆப்ஷன் கொடுத்தாங்களா? ஏன் 1 கொடுக்கறதுக்கு ஏன் உங்களால முடியல? நாளைக்கு திருமாவளவனுக்கு நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க? பாஜகவை நீங்க நாளைக்கு அட்டாக் பண்றதுக்கும், நீங்க நாளைக்கு உங்களுக்கு தேவை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நாளைக்கு மத அரசியல் பண்றவங்கள பேசுறதுக்கு ஒரு ஜாதி லாபி பண்ணணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா திமுக அது எப்பயுமே இருக்கும். யாராவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கவங்கள தான் பெரும்பான்மை சமூகத்தை போய் வம்புலுன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த புத்தியை தான் பண்ணுறாங்க. மற்ற தாழ்த்தப்பட்ட சமூக கட்சிகள் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குது. திருமாவளவனை விட்டா திமுக நாளைக்கு சமூக நீதி பேச முடியாது. அதனால பல்ல கடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டாங்களே தவிர, ஏன் அப்புறம் நாளைக்கு மார்ட்டின் லாட்டரி மருமகனை கூட்டிகிட்டு போய் அர்ஜுன் ரெட்டியை கூட்டிகிட்டு போய் ஏன் விசிகால சபரிசன் சேர்த்து விட்றாரு? ஏன் மாநாட்டுக்கு 100 கோடி ரூபா செலவு பண்ண சொல்கிறாரு? பொருளாதார ரீதியாக நாளைக்கு பணம் கொடுக்குறோம், ஆனால் சமூக நீதி கேட்காதீங்க. இதே நாளைக்கு வன்னியரசு சொல்கிறாரு ஒரு பொது சேனலில், கலைஞர்கிட்ட போயிட்டு பொது தொகுதி கேட்டோம், கலைஞர் வந்து கோவப்பட்டாரு. அப்பா என்னப்பா நீங்கள்லாம் பொது தொகுதி கேட்க ஆரம்பிக்கிறீங்க? இந்த பழக்கம்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு உண்டான என்ன வேணுங்க அங்கேயே போய் நில்லுங்க, போய் பொது தொகுதியெல்லாம் கேட்குற வச்சுக்காங்கன்னு எங்களை கடந்த காலங்களில் தற்போது பேசுறது எந்த வகையில் சரியா சார்? அப்படி தானே நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. அப்போ மட்டும் என்ன இப்போ பெருசாக மாறிச்சு? நான் பெரியாருக்கு அப்புறமேலே இங்கே ஒன்றும் மாற்றம் இல்லைங்கன்னா நீங்கள் என்ன கலைஞர்கிட்ட பேசுனது? கலைஞர் என்ன யுகத்தின் பின்னாடி வாழ்ந்த கலைஞரா? UPPல வாழ்ந்தாரு, இப்போ தானே இறந்து போனார். அவர் சொல்கிறதுமே இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தானே சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எங்கே அவருக்கு நாளைக்கு முக்கியத்துவம்? தமிழ்நாட்டில் ஜாதியை தவிர்த்து அரசியல் செய்ய முடியுமா? அதை சொல்லுங்க. அப்புறம் நாளைக்கு நாங்கள் மதத்தை பற்றி வச்சு அரசியல் பண்றதை பற்றி பேசுவோம். பட் பாஜக இங்கே ஜாதி வச்சு தானே அரசியல் பண்றாங்க. எங்க எதை வச்சு செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். நான் அதானே சொல்றேன். ஒரு அரசியல் ஒரு மாநிலமும் வித்தியாசமானது. தமிழ்நாட்டில் பேசுறத போய் கர்நாடகாவில் பேசுனீங்கன்னா செருப்பால் அடிப்பான். கர்நாடகாவில் பேசுகிறாள் போய் உத்தரப்பிரதேசத்தில் பேச முடியுமா? ஒரு மாநிலத்தில் நாளைக்கு ஒன்று ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் அதை தான் சொல்கிறது. இங்கே நாளைக்கு எந்த திராவிட கட்சிகள் நாளைக்கு மக்களுடைய மனநிலையை எப்படி மாற்றி வச்சுருக்கீங்கிறப்ப நாங்களும் அதோட சேர்ந்து தானே பயணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ திருச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமூகம் ஜாஸ்தியான அப்படின்னா
திமுக போடுற கேண்டிடேட்டும் நாளைக்கு முக்குளத்தோர் கேண்டிடேட், அதிமுக போடுற கேண்டிடேட்டும் முக்குளத்தோர் கேண்டிடேட், அங்க நாங்க பாஜக மட்டும் ஒளி விளக்கா இருந்துகிட்டு நாங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை போய் நீங்க ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வாங்க. அப்படி நிறுத்தினாலும் பல்பு கொடுக்குறீங்களே, ஓட்டு போடுறவங்க எல்லாம் நாளைக்கு அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னா முதல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்கள் பணம் வாங்காம வாக்களிக்கணுங்கிற விஷயத்துக்கு மூலம் யாராவது ஃபிக்ஸ் ஆகுறாங்களா? வெற்றி விகிதம் வந்து அதிகரிக்கும், சர்ப்ரைசிங்கா சீட்டு எல்லாம் வரும் அப்படின்னு பியூஷ் கோயல்ல இருந்து அமித்ஷால இருந்து எல்லாரும் சொல்றாங்க. ஏன் எந்த அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களா? 4 சீட்டு மேல வாங்கிருவீங்களா பாஜக? சார், அதாவது பர்சனல் குரோத் ஃபேக்டர் என்னங்கிறத நீங்க இண்டிவிஜுவலா பார்க்கணும். அதாவது ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கட்சியுடைய வளர்ச்சி இதற்கு முன்னாடி நீங்க வந்து பாஜகலாம் 5 பேர் தான் இருப்பாங்க, இது வந்து நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சி, ஒத்த ஓட்டு பாஜக, இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்த ஒரு மாநிலத்துக்குள்ளார நாளைக்கு கடந்த ஒரு 6 மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் 7 தடவைக்கு மேல பிரதமர் மாநிலத்துக்கு வந்திருக்காரு. எலெக்ஷன்ல வந்தாரு. இல்ல, அதுக்கு முன்னாடி அரசாங்க நிகழ்ச்சிக்காக கூட வந்தாரு. எல்லாம் தொடர்ச்சியாக இப்ப எங்க திருச்சி விமான நிலையம் திறப்புகளாக வந்தாரு. பாரதிதாசன் பல்கலைக்கழக பதவி இதுக்கு வந்தாரு. பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தாரு. இது சார்ந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சென்னையில மாநாடு நடந்துச்சு. கூட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். பல்லடத்துல நடந்துச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். பின்னாடி இருக்கிற 4 ரூபாவாச்சு காலி ஆகுமா அப்படின்னு கேமரா வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் நிற்பாங்கங்கிறத பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல மாநாட்டில் வெள்ளம் போல் கூட்டம் வருது. 234 சட்டமன்ற தொகுதிக்கும் நடைபாதை ஆற்ற போறார் தலைவர். ஒரு இடத்துல நாளைக்கு க்ரௌடு இல்லைனா கூட உடனே டாப் ஆங்கிள் வச்சு பாருங்க, இவ்வளோதான் க்ரௌடு, இதுதான் லட்சணம், இவங்களுக்கு இங்கே மார்க்கெட் இல்லை நீங்கள் சொல்லிடுறீங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதியில் கூட உங்களால் சொல்ல முடியல. மக்களுடைய ஆர்வமும் சரி, வரவேற்பும் சரி, ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, இவருக்கு எங்களுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் லேடிஸுங்களும் யங்ஸ்டர்ஸும் தான் பெரிய ஃபேன் பேஸாக இருக்கிறாங்கிறப்ப இவருக்கு ஒரு மாற்றம்ங்கிறது இங்கே ஏற்பட தேவைங்கிறது மக்கள்கிட்ட அந்த உணர்வு தெரியுது. ஒரு வரவேற்பு நல்லபடியாக இருக்கிறப்ப மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை மூலமாக, நான் அதுதான் திருப்பூரில் வந்து மீட்டிங் நடக்குது. எப்பயுமே வந்து இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டம் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது என்னன்னா திருப்பதி கோயில். என்ன நாள் எந்த நாள்னா இருந்தாலும் இது நல்ல நாள் கெட்ட நாள்லாம் கிடையாது. ஆனால் அங்கே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும்னா அது திருப்பதி கோயில் தான். மற்ற கோயிலெல்லாம் கூட சில சமயங்களில் க்ரௌடு இருக்கும், சில சமயத்தில் க்ரௌடு இருக்காது. அப்படி இருக்கிறப்ப எங்கள் தலைவர் திருப்பூரில் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. அன்னைக்கு போன உளவுத்துறை எப்படி ரிப்போர்ட் போனாங்க அப்படின்னா, திருப்பதியிலேயே நாளைக்கு 40,000 பேர் தான் தரிசனம் பண்ணாங்க. ஆனால் எங்கள் தலைவரோட மீட்டிங்கில் 1.25 லட்சம் பேர் இருந்தாங்க. அப்படிங்கிற அளவுக்கு திருப்பூரில் இருந்த க்ரௌடு ஃபேக்டர். ஸோ இது மாதிரியான ஒரு பப்ளிக் சைட்லேருந்து ஒரு ஈர்க்கக்கூடிய தலைவராக இருக்கார். ஒரு குரோத் இருக்குது. டபுள் ரேஷியோவில் கண்டிப்பாக வருவோங்கிறது பிரசாந்த் கிஷோர் வாயாலே சொல்கிற மாதிரி மக்கள்கிட்ட மாற்றங்கிற தேவை. இந்த முறை எங்களுக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, திமுக மேலே இருந்த ஒரு அதிருப்தி வாக்குகள்ங்கிறது அது மொத்தமாக ஒரு தரப்புக்கு போகாமல் இப்போ அதிமுகவும் பாஜகவும் தனித்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் பிரிஞ்சது தானே தவிர, பட் பிரிந்தாலும் அதிமுகவை விட பாஜக பக்கத்து மக்கள் ஒரு மாற்றத்துக்காக இவங்க கொடுத்த, அதாவது 10 வருஷம் இருந்திருக்காங்க, மறுபடியும் 3வது முறையும் அவங்க தான் வருவாங்கங்கிறாங்க. 27 மாநிலத்தை ஆள்றாங்க. ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் மீண்டும் அவங்க தான் ஆட்சிக்கு வராங்க. ஒரு முறை உங்ககிட்ட கொடுத்து தான் பார்ப்போமேங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்து. அது 2019லயும் ஒர்க் அவுட் ஆகலையே. இல்லை, 2019 எப்படி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லுவீங்க? நாங்கள் அப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாண்டை எடுக்கலையே. நாங்கள் அப்பயுமே அதிமுகவோட பயணிக்கிறோம். நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் நின்று நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம், நாங்கள் எம்எல்ஏக்கு நிற்க போகிறோம், நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம்னு இது வரைக்கும் சொல்லலையே. இது அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ராக்கையே நாங்கள் எடுக்கிறோம். இப்போ 26ல் நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக வருவோம் அப்படிங்கிற, தமிழ்நாட்டில் நாளைக்கு ஆளுங்கட்சியாக வருவோங்கிறத ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறப்ப இப்போ தான் அந்த எண்ணங்கள் செயல்பாடுகள் மாறுதுங்கிறப்ப மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வரவேற்புகள், இங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு பிரதமர் வரப்பையுமே பார்க்குறாரு. இதே நாளைக்கு ராமேஸ்வரத்துக்கு பை ரோடு 20 கிலோமீட்டர் போனார். 20 கிலோமீட்டரும் வழி நெடுங்க ரோட் ஷோவில் இங்கே தான் ஒன்றுமேல ரோட் ஷோவில் இங்கே நம்ம ஆஃபீஸ் கிட்ட தான் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நான் பேட்டி கொடுக்க வந்தேன். நான் பார்த்தேன் அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. ஆனால் ஒரு சேனலில் நாளைக்கு இந்த மாதிரி க்ரௌடே இல்லைங்கிற 20 கிலோமீட்டர் ரோட் ஷோலேயே க்ரௌடு இருந்துச்சு. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாநிலத்தில் இவர்னால் என்ன வளர்ச்சி கொடுத்துருக்குறாங்கிறப்ப குறைந்தபட்சம் நான் சொல்லுவது 5 நாடாளுமன்றத்திலிருந்து அதிகபட்சம் 10க்கும் குறையாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை பாஜக தேர்ந்தெடுப்பாங்க. பாருங்க, 5ன்றது கன்ஃபார்மாக சொல்றீங்க, 10ன்றது அதிகபட்சம் இல்லை. ஆமாம், அதிகபட்சம். எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க? என் கணக்கு கண்டிப்பாக வந்து 18% குறையாது. 18% குறையாது. அது பட் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளோ வாக்கு வங்கி வாங்க முடியாது. பாஜக 5 எல்லாம் ஜெயிக்கிறதுலாம் ஓவர் கான்ஃபிடென்ட். அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதாவது எப்பயுமே வந்து ஒன்று வச்சுங்க, 2014 வந்து இதே திமுக இல்லாத கூட்டணியை பாஜக அமைச்சோம். 19.5% வாக்கு வங்கி வந்துச்சு. இது வந்து இதுவும் தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் தான். நீங்கள் அதே அரசியல் மாற்றம்ங்கிறது எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறும். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்ப யார் நம்பினா? ஒரு தடவை 234 தொகுதியில் நிற்கிறாரு. அவர் ஒரே ஒரு ஆள் தான் ஜெயிச்சார். அதுக்கப்புறமேல அதே சட்டசபையில் நாளைக்கு திமுக வரலாற்றில் ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்பாங்க, எதிர்கட்சியாக இருப்பாங்க.
முதல் முறையாக அவங்கள நாளைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை இலக்க வச்சு 3வது இடத்துக்கு விஜயகாந்த் தள்ளினார். அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் நாளைக்கு ஒரு ஆளுங்கட்சி டெல்லியை மீறி நாளைக்கு பஞ்சாப் இருக்கக்கூடிய மக்கள் காங்கிரஸ் வேணாம், பிஜேபி வேணாம், பரவாயில்ல டெல்லி இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை தேர்ந்தெடுப்போங்கிற அளவுக்கு அரசியல் மாற்றங்கள்ல எது வேணாலும் நடக்கலாம். மக்களுடைய எண்ணங்கள் எதை சார்ந்து எதை யார்கிட்ட எப்படி போகும்னு தெரியவே தெரியாது. உண்மையிலேயே திராவிட கட்சி நான் சொன்ன சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான். இன்னைக்கு திமுகவை திட்டுறான். ஆனா ஏடிஎம்கேவை பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனா ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நடந்ததை யோசிச்சு பாரு, நம்ம சொல்றப்போ மக்களுடைய மூஞ்சிகள் மாறுது. அப்ப அந்த 2 பீரியடுமே இப்படிதான் இருக்குது. எல்லாமே இப்படிதான் இருக்குது. தகுதியான தலைவர்கள் இல்ல. நீங்க ஒருவேளை ஜெயலலிதா மேல பிரியம் வச்சவங்களா இருந்தாலும் அவங்களும் இல்ல. நீங்க கலைஞர் மேல பிரியம் வச்சவங்களா இருந்தாலும் கலைஞரும் இல்ல. ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு நேரடியான பார்வையில பெருசா எதுவும் பாக்குறது இல்ல. உதயநிதியோட செயல்பாடுல இருக்கு. அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல, நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. எடப்பாடிக்கு அதுவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் விளையாட்டுத்தனமா இருக்கிறாரு. அதுதான் விஷயம். அவர் களத்துக்கு போறாரு, தேர்தலில் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க ரொம்ப இம்மெச்சூரா இருக்காருன்னு சொல்லி பதவி கொடுத்தாருங்கிறத வச்சுக்கிட்டு நாளைக்கு அவர் மெச்சூர்டா இருக்காருன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அதாவது அவர் பிரச்சார களத்துல அவர் போற எல்லா இடங்களையும் அவரோட பிரச்சாரம் ஈடுபட்டுச்சு இல்லையா? சார் திரைப்படத்தில் நடித்ததுனால அவர் ஒரு நடிகருங்கிற ஒரு முறையிலையும் மக்கள் கிட்ட ஏற்கனவே தெரிந்த முகம்ங்கிற ஒரு முறையிலையும் தான் இவர்னால அரசியல் இவ்வளவு பூஸ்டா வந்து நிக்க முடியுது. ஸ்டாலினுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனையே அதுதான். ஸ்டாலின் அவர்களை எவ்வளவுதான் கலைஞர் அவர் உண்மையிலே உழைத்தாலும் அடிமட்டத்திலிருந்து படிப்படியாக வந்திருந்தாலும் கூட அவர் ஒரு இடத்துல முன்னிலைப்படுத்த வரப்போ அவரோட தந்தைங்கிற வெறும் அடையாளத்தை விட்டு வச்சுக்கிட்டு வராருன்னு உழைப்பே இருந்தாலும் ஸ்டாலினுக்கு அது ஒரு இடைஞ்சலா இருந்துச்சு. ஆனால் ஸ்டாலின் உதயநிதிக்கு இன்னைக்கு சாதாரணமாக டக்குன்னு அரசியலுக்கு வர விருப்பம் இல்லை, அரசியலுக்கு வர விருப்பம் இல்லைன்னாரு. டக்குன்னு கட்சிக்குள்ளார திடீர்னு வராரு. வந்த உடனே இளைஞரணி செயலாளராகிறாரு. அடுத்த உடனே எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அடுத்தது உடனே மந்திரி கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த துணை முதலமைச்சர் கொடுக்க தேதி குறித்து வச்சிருக்காங்கிற மாதிரி அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகல, அதில் அறிவிச்சிருவாங்க. கவலைப்படாது. இவ்வளோ கான்ஃபிடன்ட் திமுக மேல அவ்வளோ அக்கறையா? திமுக மேல அக்கறை இல்லை, இது நல்லது. நீங்க அப்படிதான் முழுசா இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தாதான் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் 26ல இவங்க திரும்பி வரத்துக்கு யோசிக்கவே இல்லாத அளவுக்கு கண்டிப்பா பாருங்க. இப்ப திமுகவில் நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு இவங்க பெருசா ஜெயிச்சு ஒரு துணை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்துல ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவாங்க. ஒரு யங்ஸ்டர் கிட்ட கட்சி போறப்ப அது இன்னும் பலப்படுத்தும் தானே பார்க்கும் சார். அது நீங்க யங்ஸ்டரா இருக்கீங்கிறதுக்காக எல்லா யங்ஸ்டரையும் சொல்ல முடியுமா? நீங்க எஃபிஷியன்டா இருக்கீங்களான்னு தான் பார்க்கணுமே தவிர யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வயசுக்கு திமுக என்ன எஃபிஷியன்டா இல்லைன்னு நினைக்கிறீங்க? திமுக எங்கேயுமே எஃபிஷியன்டா இல்லையா? அதையும் உதயநிதி ஸ்டாலின் எங்கேயும் எஃபிஷியன்டா இருந்தார். அவருக்கு எஃபிஷியன்சிக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் நீங்க என்ன பதில் சொன்னாலும் சொல்றேன். அவருவே தெரியாதவர் விளையாட்டுத்துறை சார். நான் ஒண்ணு சொல்றேன்ட்டுமா, நீங்க உங்களுக்கு என்ன இவ்வளவு அவசரம்? கலைஞர் நாளைக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர்னால பேச முடியாம போற வரைக்கும் வாயை திறந்து ஸ்டாலினை கட்சியோட தலைவர்னு சொல்ல, அடுத்த சிஎம் நீங்க தான் சொல்ல. பொறுத்துரு நீ வேலையை பாருன்னு தான் சொன்னாரு. நீங்க ஏன் அதுக்குள்ளார அவசரப்படுறீங்க? சிஎம் வந்து உளவுத்துறையில ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்க வந்து கலைஞர் வந்து அப்ப டெப்டி சிஎம்மா அந்த ஸ்டாலினையே ரூமுக்குள்ளார விட மாட்டாரு. ஆனா இன்னைக்கு நாளைக்கு உங்க மவன்ட்ட தான் ஃபுல்லா உளவுத்துறை ரிப்போர்ட்டும் போகுது. இது என்ன நியாயம்? நீங்க மூல நிர்வாகம் அதாவது சார் படிப்படியாக அடிபட்டு வந்தால் மட்டுமே தான் நீங்க அரசியலை உணர முடியும், மக்களின் வலியை உணர முடியும். நீங்க 10 படம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு வந்தீங்க, உடனே அரசியலுக்கு வந்தீங்க. உங்க கட்சி அதனால நீங்க என்ன வேணாலும் செய்யலான்ட்டு எம்எல்ஏ ஆனீங்க, மந்திரி ஆனீங்க, துணை முதலமைச்சர். அப்பனா ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான் எடுத்தோன்னே ஹீரோ, அதுக்கப்புறம் சிஎம், அப்புறம் பிரைம் மினிஸ்டர். ஒரு முக்கியமான போர்ஷன் நம்ம தவிர்த்துறோமா இல்ல சொல்லாம விட்டுறோமான்னு தெரியல. ஒரு தேர்தல மக்களை சந்திச்சு வாக்கு பெற்று தானே எம்எல்ஏ ஆகுறாரு, அதுக்கப்புறம் தானே அமைச்சர் ஆகுறாரு. தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுலே 234 தொகுதியிலேயே இருக்கிறதுலே சின்ன கான்ஸ்டன்சி சேப்பாக்கம். நான் வெளிப்படையா சொல்றேன். நீங்க பாப்புலேஷன் கணக்கு கூட எடுத்து பாருங்க. இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான வாக்காளர்களே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தான் சேப்பாக்கம். தொடர்ச்சியாக 25 ஆண்டுக்கு மேல திமுக தான் அங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுலே வாக்காளர்கள் கம்மியா இருக்க ஒரு இடத்துல போய் நின்றுட்டு ஜெயிச்சுட்டு வர்றது வெற்றியா சார்? இது வீரமா சார்? இவங்க எப்படி காசு கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாதா? அதையும் மீறி அதுவும் எண்ணிக்கைகள் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துலயும் உங்களுடைய பாரம்பரிய ஒரு கோட்டையா இருக்கிற இடத்துல நீங்க போய் நின்றுட்டு நான் ஜெயிச்சு விட்டேன், நான் மன்னர்னு நீங்க சொல்ல முடியுமா சொல்லுங்க? இப்ப அண்ணாமலை அவர்களும் எங்க ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க கோவையில தான் போட்டிடுறாரு. கோயம்புத்தூர்ல அது அரசியல், அது ராதாகிருஷ்ணன் அவர்களும் கணிசமான வாக்கு இருக்காருல்ல. அது 99ல நடந்தது. அதுக்கப்புறம் நடந்த 20 வருஷம் தேர்தல்ல பாஜக நீங்க எங்க அங்க வந்து அவங்க 2ஆம் இடம் 3ஆம் இடம் ஒரு கணிசமான ஓட் பேங்க் அங்க இருக்கு. கணிசம் வேற சார், கம்ப்ளீட்டா நீங்க வாங்குறது வேற சார். பெரும்பான்மையா ஒன்னும் இல்லாத தொடப்பக்கட்டையை நிறுத்தினா கூட ஜெயிக்குங்கிற தொகுதியில உதயநிதியை நிறுத்தி நாளைக்கு ஜெயிக்க வச்சுட்டேங்கிறது பெருமையா சார்? நாங்க அங்க எங்க சார் 20 வருஷமா எங்க எம்பியா இருந்தாங்க? கம்யூனிஸ்ட் கட்சியில கூட கோயம்புத்தூர்ல எம்பி இருந்தாங்க சார். பாஜக ஜெயிக்கலையே. நீங்க இந்த முறையும் சரி, அவர் இறங்கி களத்துல நாளைக்கு போராடினாரு. நான் தான் சொன்னேன்ல, உண்மையிலே 2 மணி நேரம் தான் அவருக்கு உறக்கம். 2 மணிக்கு நைட்டு படுப்பாரு, 4 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. நீங்க அவரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் பிஎஸ்ஓ கண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் பொழுக்குன்னு அவ்வளோ வீங்கி போயிருந்துச்சு. அந்த மாதிரிலாம் உண்மையிலே கலைஞரை பார்த்து உழைப்புக்கு நாளைக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். கேஎன் நேருவை பார்த்து நான் ஷாக் ஆயிருக்கேன். என்னடா மனுஷன் இப்படி ஓடுறான், அவனா மனுஷனா மிஷினா அப்படின்ட்டு. அதற்கு அப்பாற்பட்டு இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டார் அந்த ஆளு. அந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்றது. நீங்க சொல்ற மாதிரி அந்த தலைமா இருந்தா அவர் ஏன் சார் அவ்வளோ கஷ்டப்படணும்?
அது மாதிரியான விஷயங்கள்ல இவங்க நீங்க எலிஜிபிளான அரசியல்வாதிகளாம் நான் ஏத்துக்க மாட்டேன். உதயநிதி அவர்களுக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கக்கூடிய முடியாத ஒரு அரசியல்வாதியா இருக்கிறார். அப்புறம் என்ன பக்குவம் இருக்குது அவருக்கு? யார சொல்றீங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்ல, எல்லா விமர்சனங்களையும் காது கொடுத்து கேட்கறேன்னு தானே சொல்றாரு. அவர் எதுவுமே கட்சியிலையா? அப்படிலாம் கிடையாது. நீங்க எனக்கு தெரியும், இங்க பாருங்க, அவர்கிட்ட 10 வருடமாக நான் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கேன். உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறது திமுகக்குள்ளேயே அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்களா? அது கண்டிப்பா அதிருப்தி சார். அவர் மந்திரியா இருக்கிறதே அதிருப்தியா இருக்கிறாங்க சார். அவர் யாருக்குமே எதுவுமே பண்ணி தரதில்ல. எல்லா சீனியர் மினிஸ்டரையும் நிறுத்தி வச்சு பேசுறாரு, அடிமைகளா நடத்துறாரு, பணம் மட்டும்தான் கவனமா இருக்குது. துரைமுருகன் மூத்த அரசியல்வாதி அவர் சொல்றாரு, ஸ்டாலினோட சட்டசபையில இருக்கேன், நான் உதயநிதியோட சட்டசபையில இருக்கும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாருக்கும் ஆசை யாரை விட்டது? பதவி ஆசைகள் யாரை விட்டது? அவருக்கு நாளைக்கு மந்திரியா இருக்கணும், காலம் தள்ளணும், சம்பாதிக்கணும், ஓட்டணும். இந்த 10 வேலூர்ல அவர் மகன் தோத்துருவாரு. கண்டிப்பா நாளைக்கு ஒரு சூழ்நிலையில பொறுமையா ஆரம்பிப்பாங்க பாருங்க. துரைமுருகன் கண்டிப்பாக சில சூழ்நிலைகள் பேச ஆரம்பிப்பார். வரல சார், எல்லா சீனியர் மினிஸ்டர்ஸுமே நாளைக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு இவங்க ஏன் ஆட்சிக்கு வந்தாங்க, இவங்களால என்ன பிரயோஜனம் இருக்கு, அப்பா இவங்க டார்ச்சர் தாங்கலாங்கிற வார்த்தை சொல்லாத மந்திரிகள் இல்லை திமுக இன்னைக்கு. கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. யாருக்குமே கட்சிக்காரன் அவங்களுக்கு செய்யவே இல்லை. சென்னை வெள்ளத்தில் ஏன் சார் நாளைக்கு மக்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க? கட்சியோடைய நிர்வாகிகள் செயல்பாடுகள் கிரவுண்ட் லெவலில் இறங்கலை. கவுன்சிலர்கள், மாமன்ற உறுப்பினரோ, மேயர் மட்டும் சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு போனார். எல்லா இடங்களும் போல, எங்கேயோ ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வந்தார். அவரு போனா தண்ணி போயிருமா? சிஎம் போனா நாளைக்கு சிஎம் அந்த இடத்துக்கு போறப்ப பணிகள் துரிதமாகும். பண்ணலாம் சார். அதிகாரிகள் வேணா போவான் சார். நீங்க வேற சார், வந்து ஒரு இடத்துல தண்ணி பம்ப் அவுட் பண்ற மிஷினை வச்சுட்டு, கரண்ட் இல்ல, கரண்ட் வந்தோன்னா கனெக்ஷன் கொடுக்குறேன்னு மிஷினை வச்சுட்டு கணக்காட்டிட்டு போயிட்டாங்க. கரண்ட் தான் நாளைக்கு தண்ணி நிக்கிற வரைக்கும் வராது. எவ்வளவு புத்திசாலிங்க பாத்தீங்களா? உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரா பதவி இருக்கிறதுனால கட்சி பலமாகும், இன்னும் கூட ஆட்சிக்கு ஒரு கூடுதல் பலமாகும் அப்படின்னு தானே ஒரு பார்வைகள் இருக்கு. பார்வைகள் இருக்கலாம். நிதர்சனம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர் நாளைக்கு பதவிக்கு வரட்டும். அவர் ஆடுற ஆட்டத்தை நீங்களே பாருங்க. நாளைக்கு அதற்கு பிறகு 2026 உதயநிதியை மட்டுமே வச்சு நாளைக்கு திமுகவை காலி பண்ற அளவுக்கு அவரே நாளைக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவார். தன்னோட கட்சி அவரே எப்படி பலவீனமாகும் நினைப்பாரு சார்? அவர் நினைக்க மாட்டார் சார். ஆனா அவரோட இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அவர் செய்வார்ல. அவர் நல்லதுன்னு நினைச்சு செய்யறப்பையும் நாளைக்கு அதை தானா நாளைக்கு மாறும் பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, மகன் மருமகன் அரசியல் இருக்கிற வரைக்கும், நாளைக்கு பண ஆசை இருக்கிற வரைக்கும். நடிகர் விஷால் நடுவில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த ட்ரோல் ஷார்ட்ஸ்லாம் நிறைய பிரபலமா போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா? சீரியஸா பாத்தீங்களா பார்க்கலையா? நான் பார்க்கல, நீங்க சொல்லுங்க. இல்ல, அவர் வந்து ஒரு படத்துல என்ன காசு காசு காசுங்கிறாங்க. ஒரு இடத்துல என்ன அதிகபட்சம் போச்சா, இப்போ நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட போறோம், நமக்கு சென்னையில ஒரு வீடு இல்லை, அதிகபட்சம் போச்சுன்னா கடை பீச்சில் ஒரு ஓரமா ஒரு வீடு, இல்லை வேணா வெளியூரில் ஃபேமிலியில் போய் வெக்கேஷனுங்கிறது ஊட்டியில் ஒரு வீடு. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு, துபாயில் இத்தனை பங்களா இருக்குது, சிங்கப்பூரில் இவ்வளோ பணம் இருக்குது, ஸ்விஸ் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, நாளைக்கு லண்டனில் இத்தனை வீடு இருக்குது, துபாயில் இத்தனை போட் இருக்குது, இத்தனை கப்பல் இருக்குதுன்னு அப்படியே வரிசையாக சொத்து பட்டியல் வாசிக்கிறாரு. அது யாரோடது? உதயநிதி ஸ்டாலினோட தான். அது அப்படி நேமே சொன்னாரா? அவரே சொல்லுவார், நீங்க கேட்டு பாருங்க. இது இவரை தான் சொல்றாரு, இல்லை நான் சொல்றேன்னா சொல்லுங்க, அவரே சொல்லுங்க. அவர் ஏன் நாளைக்கு இவரை டார்கெட் பண்றாரு? அது மாதிரி பணம்ங்கிறதுல மட்டுமே ஆட்சியாளர்கள் கவனத்துல இருக்காங்க. மக்களை பத்தி கவலைப்படுவது. 505 வாக்குறுதிகள்ல எல்லாமே நிறைவேற்றிட்டோம். திமுக ஆட்சிகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. மீண்டும் 26ல மட்டும் இல்ல, எப்ப தேர்தல் வச்சாலும் திமுக மெஜாரிட்டியோட ஜெயிப்போம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றப்ப, 2 வருஷத்துல உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமே கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வரும், ஆட்சியே இது பண்ணிடலாம், ரொம்ப நடக்காத ஆசை. கண்டிப்பா நடக்காத ஆசையிலே நடக்க போது நீங்க பார்க்க தான் போறீங்க. பாஜக ரெட்டை இலக்கத்துல வந்து ஓட் பேங்க் வந்து வாங்கிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி 5 தொகுதியிலிருந்து 10 தொகுதி வந்து பாஜக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. ஒருவேளை இது எதுவும் நடக்கல, மீண்டும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுது அப்படின்னா என்ன மாற்றம் நடக்கும்? இல்ல, எந்த வகையில அது நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? எந்த வகையில் நடக்கும்ன்றது நீங்க சொல்ல. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்க தானே போகுது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டா சொல்றேன். நாங்க டபுள் ரேஷியோல நாங்க கண்டிப்பா வருவோங்கிறோம். நாங்க 5க்கும் பிறகுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜெயிப்போங்கிறோம். 97ல 4 ஜெயிச்சோம், 99ல 3 ஜெயிச்சோம். அதிகபட்சமா இது ரெண்டுமே ஏடிஎம்கே டிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருந்தது. திமுக திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு அதிகபட்சம் தமிழ்நாட்டில் நாங்க 4 தான் ஜெயிச்சிருக்கோம். திராவிட கட்சியில் கூட்டணியே இல்லாம முதல் முறையா 5க்கும் குறையாம ஜெயிப்போங்க. திராவிட கட்சி கூட்டணி இல்லாம ஜெயிப்பீங்களான்றதான் கேள்வி. அதுதான் ஜெயிப்போங்கிறேன். அது நாளைக்கு உண்டானது ஒரு வாரத்துல பதில் வந்துருங்கிறேன். அப்ப கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம திரும்பி இன்டர்வியூ பண்றப்ப அப்ப நீங்க பார்க்க தானே போறீங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ல அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். 2026க்கு உண்டான ஒரு அடித்தளம். பாஜகக்குள்ளேயே சலசலப்பு இருக்கிறதா கேள்விப்படுறோம். தலைமை மாற்றப்படுது. எல்லா கட்சியிலையும் இருக்கதான் சார் செய்யும். நான் தான் சொல்றேன், பாஜகக்குள்ள இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்க தலைவர் வந்து இந்த வருஷத்தோட 3 வருஷம் ஆகுது மாநில தலைவர் ஆகி. 3 வருஷமா இது வரைக்கும் நான் குறைஞ்சது ஒரு 3000 யூடியூப் வீடியோ வச்சு எடுத்துறேன். இன்னைக்கு மாத்த போறாங்க, நாளைக்கு மாத்த போறாங்க, டெல்லியில இருந்து ஆர்டர் வந்துருச்சு. சரத்குமார் கட்சியில சேர்ந்த அன்னைக்கு கூட ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க.
அவர் தான் மாற போறாரு, அதனால தான் இவரை கட்சியில கொண்டாந்து சேர்த்துட்டாங்க, நயினார் நாகேந்திரன் ஆக போறாரு, தமிழிசை அவர்களை கவர்னர்ல இருந்து இங்க கூட்டு வந்து நாளைக்கு இங்கே தான் அதுக்கு தான் மாத்திட்டு வராங்கன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டீங்க. அவர் இங்கேயே தான் இருக்கிறாரு, எந்த மாற்றமும் வரப்போறதில்லை. உண்மையிலேயே அவர் 2026ல் ஆளுங்கட்சியாக பாஜக அமர வைக்கிற வரைக்கும் அவர் தமிழ்நாட்டில் தான் இருப்பார். ஆளுங்க இந்த ரிசல்ட் பாதிக்கும் இல்லையா? இந்த ரிசல்ட் நீங்க எவ்வளவு ஓட் பேங்க் வாங்குறீங்கன்னு தானே 2026 தேர்தல் களத்துக்கு அது பயனளிக்கும். ஆமா, அது அந்த ரிசல்ட்டுமே இவர்னால தானே அவுட்புட் வந்திருக்குது சார். கர்நாடகாவில் பாஜக தோற்றதுக்கு என்னுடைய பார்வையில் இருந்து நான் வெளிப்படையாக சொல்வது, பிரதமர் வேட்பாளர்னு முன்னிலைப்படுத்துவதற்கு ஒரு முகம் இல்லாமல் இருந்துச்சு. நீங்க மோடியோடைய ஃபேஸு, நேஷனல் ஃபேஸு, யூனிவர்சல் ஃபேஸு, அதை கூட்டு வந்து தமிழ்நாட்டில் காட்டி நாளைக்கு எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்குன்னு கேட்டால் போட மாட்டாங்க. அதுதான் முன்னாடி நடந்த தவறு. இந்த முறை நாளைக்கு அண்ணன் அண்ணாமலையுடைய முகம்ங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நேரடி முகமாக பதிந்து இருக்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்குதுங்கிறப்ப அது இந்த தேர்தலில் கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை இந்த தேர்தலில் வாக்கு வாங்கல அப்படின்னாலும் கூட அண்ணாமலை தான் தொடருவாரா? கண்டிப்பாக தொடருவா. எதனாலனா எங்களுடைய இலக்கு, நாங்கள் உண்மையிலேயே வாக்குங்கிறத 2வது பட்சம், நாங்கள் க்ரௌடு புல்லிங் ஃபேக்டராக காட்டியிருக்கோம். இன்னைக்கு கும்பல் வருது, எப்படி பிஜேபிக்கு வருதுன்னா காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. இதே 10 வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப எங்களுக்கு மேலே பணம் இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட்டே இருக்கு, காசு கொடுத்தா இவ்வளவு கூட்டம் கூட்டிடுவாங்க ஒரு சார், மேனேஜ்மெண்ட் எல்லாருமே இருக்கிறாங்க சார். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இதுக்கு முன்னாடிலாம் எங்களால் காசு கொடுத்து கூப்பிட முடியலையா? அது ஏன் இப்போ மட்டும்தான் முடியுதா? 10 வருஷமா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற எங்க கிட்ட பணம் கிடையாதா? நாளைக்கு அப்போ நாங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கலாமே. அது ஏன் இயல்பா நாளைக்கு இப்போ வரப்போ மட்டும் எங்களை நாளைக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க? மற்ற கட்சிகள்லாம் வந்தால் அது நாளைக்கு அந்த தலைவரை ஈர்த்து வந்துச்சுங்கிறீங்க, எங்களுக்கு வந்தால் மட்டும் இன்னைக்கு காசு கொடுத்து கூப்பிட்டாங்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வராமல் இருந்தப்பலாம் நாளைக்கு இந்த கட்சியில் ஆள் இல்லைன்னு வேட்பாளருக்கு ஆள் இருக்கான்னு கிண்டல் பண்ணீங்க. நீங்கள் ஓட் ரேஷியோ மட்டும் ஒரு அரசியலே நாளைக்கு தீர்மானம் பண்ணிடாது. அண்ணா நாளைக்கு தோல்வியை சந்திக்காமல் இருந்தாரா, நாளைக்கு காமராஜர் தோக்காமல் இருந்தாரா? அரசியல்வாதிகளை நாளைக்கு வெறும் தேர்தலை மட்டும் வச்சா, வாக்கு சதவீதத்தை மட்டும் வச்சு ஒருத்தவங்களை அங்கீகரிக்க முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அதுக்கு உண்டான ஒரு குரோத் ஃபேக்டர் காட்டியிருக்கோம், அதுக்கு உண்டான ரிசல்ட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்லா படிக்கிற பையன், நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க, அது நீங்கள் நல்லா படிக்கிறீங்கிறது டீச்சருக்கு தெரியும், உண்மையில உங்கள் அறிவு வளர்ந்துருக்குங்கிறது டீச்சருக்கு தெரியும். பட் அது நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ரேங்க் கார்டு, அந்த ரேங்க் கார்டு வரணும்ல, அந்த ரேங்க் கார்டில் வருவாங்க. அதனால கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அண்ணாமலையோட எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்து பெரியதளவுல மக்களை சென்றடைஞ்சிருக்குன்னா தனித்து போட்டியிடலாமே சார். இதுவே தனித்து போட்டிட்டு நிறைய ஃபேக்டரை சேர்த்திருக்கோம். நம்ம அண்ணாமலை இவர்ல சேர்த்திருக்கோம், டிடி தினகரன் சேர்த்திருக்கோம். அதாவது நீங்க இது வந்து நாங்க தனித்து தான் நிக்கிறோம், இதுல நாங்க தான் பாஸ், நாங்க தான் யார் யார் எங்க நிக்கணும், எத்தனை நிக்கணும்னு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கோம். திராவிட கட்சியில் தமிழ்நாட்டுக்குள்ளார நாளைக்கு என்னதான் தேசிய கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு நீங்க மாநில கட்சியோட ஹப் பண்ணி தான் நீங்க நாளைக்கு சர்வே பண்ண முடியும். காங்கிரஸாக இருந்தாலும், பாஜகவா இருந்தாலும், கம்யூனிஸ்டா இருந்தாலும் தனித்து நீங்க உங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு பேசிட்டு இருந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் திமுகவுக்கு அடிமையாக செயல்பட்டாலும் பாஜக ஒரு முதல் முயற்சியாக வெளியில வந்து நாளைக்கு நாங்கள் தான் பாஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ராக்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கீழே அதுக்கு நீங்கள் யாருமே வரக்கூடாது, நான் மட்டும்தான் நிற்பேன், நீ எதுக்கு என் வீட்டுக்கு வரேன்னு வரட்ட முடியுமா சொல்லுங்க? வரவங்க பிரதமர் மறுபடியும் மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க, பாஜக கூட்டணியோட விருப்பப்படுறாங்க. அதிமுக எல்லாத்துக்கும் அலைஞ்சாங்க, ஆனால் அங்கே நாளைக்கு அதிகாரத்தில் இருக்கவங்களோ பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க கட்சிக்கு போகிற மறுத்துட்டு நாளைக்கு எங்கள் பின்னாடி வரவங்களோ எப்படி நம்ம வர வேணாம்னு சொல்ல முடியும்? வரவர்களை அனுசரித்து தான் போகணுமே தவிர, பட் இங்கே நாங்கள் தான் பெரும்பான்மையாக நின்றுருக்கோம், யார் யாருக்கு என்ன செய்யணுங்கிறது எல்லாமே நாங்கள் தானே. பட் அங்கே இப்போ உங்கள் இப்போ கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் தானே, டிடி தினகரன் ஆகட்டும், ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும். அப்போ அங்கே வந்து இவங்க எல்லாமே அண்ணாமலை தான் முதல்வர் அப்படி ஒரு பார்வைக்கே நான் சொல்றேன். இப்போ 2 3 நீங்க சொல்ற எல்லாருமே எம்பி எல்லாம் நிக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் நிக்கிறாரு, டிடிவி நிக்கிறாரு, அண்ணாமலையும் நிக்கிறாரு. இல்ல ரைட்டு, நான் என்ன சார் அவர் சிஎம் ஆவாருங்கிறது நாங்க சொல்றது. இப்போ எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, நாங்க ரிசைன்மெண்ட் கூட நிற்போம், அது வேற. ஆனால் அவங்க அந்த மாதிரியான உருவாக்கிட்டு அவங்களுக்குள்ளார அந்த அமைப்புகள் இருக்கிறப்ப அதை நாளைக்கு செய்ய மாட்டாங்கிறது எங்களுடைய பார்வையா இருக்குது. அவங்க 2 பேருமே இப்போ ஜெயிக்கிறாங்க, 2 பேருமே மத்திய மந்திரி ஆகுறாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க நேரடியாக இங்கே ஆளணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. அப்படி அண்ணாமலை தலைமை தான் தொடரும், அதுல எது மாற்றம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பெரிய எல்லாருமே இப்போ நிறைய பேர் ரொம்ப அரசியல் கடுமையான பேசுறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த 26ல் முடியாதான 31ல் கண்டிப்பா நீங்க தான் வருவீங்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 31ல் முழுமையாக பாஜக பெரும்பான்மையாக சட்டமன்றத்தை அலங்கரிக்கக்கூடிய நோக்கத்தில் போகாமே தவிர 26ல் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி மாதிரி அலைன்ஸ்லயாச்சும் ரூலிங் கவர்மெண்ட்ல பிஜேபி இருக்கும். கான்ஃபிடண்டா சொல்றீங்க. 100%. பட் என்ன நடக்குது அப்படின்றத ஜூன் 5 நம்ம பேசலாம். கண்டிப்பா. நன்றி.